தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்காகவும் அவருடைய சமூகத்திலே நாம் வந்து காத்திருந்து அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரமாயிருக்கிறது. தேவச்சனமே, நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ஒன்று உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனிலே நடந்து கொண்டிருக்கிறது. சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் ஸ்பிரிட். உங்களுடைய உள்ளான மனிதனுக்குள்ளே ஆவிக்குரிய மனிதன் அவன் பலன் பெறுகிறான். கர்த்தருடைய சமூகத்திலே ஆவிக்குரிய மனிதனுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மறுரூபம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய பிரசன்னம். கர்த்தருடைய பிரசன்னத்திலே முடியாததும் கைவிடப்பட்டதும் மருத்துவரால் கூடாததும் அது சாத்தியமாகும். உங்களுடைய கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், கடன் பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாய் சென்றால் வனாந்திரத்திலே மன்னாவையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் ஊறப்பண்ணுகிற தேவன் அவர் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவை செவ்வையாக்குவார். இந்த காலை நேரத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். நாம் கண்களை மூடி சில நிமிடங்கள் லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் லுக் டு த ஃபாதர் who's the father of spirits. நம்முடைய ஆவியை அவரோடு கூட சேர்த்து கொண்டார். நம்முடைய ஆவியை அவரோடு ஆவியோடு சேர்த்து கொண்டார். நம்முடைய மாம்சத்தை நாம் சிலுவையில் அறைந்து கிறிஸ்து உயிரோடு எழுந்தது போல நாமும் கிறிஸ்துவுக்குள்ளே உயிரோடு எழுந்திருக்கிறோம். கிறிஸ்து உன்னதங்களிலே வீற்றிருப்பது போல நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாக பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் கிறிஸ்துவுடையவர்கள். நாம் கண்களை மூடி, பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்தில் என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகள், நீர் கொடுத்த உம்முடைய பிள்ளைகள், ஆவியிலே என்னோடு இணைத்த உம்முடைய ஜனங்களை இந்த காலை நேரத்தினுடைய சமூகத்திற்கு முன்பாக கொண்டு வருகிறேன். உம்முடைய சிங்காசனத்திற்கு முன்பாக உயர்த்தி காண்பிக்கிறேன். Father, remember your people. Remember your people. Father, பிதாவாகிய தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். எங்களுடைய இருதயத்தை செவ்வையாக்கும். தீமையான வழிகள், உம்முடைய வசனத்தை கேட்க முடியாதபடிக்கு சறுக்கலான சிந்தனை சிதறல்கள், ஒரு மனம் இல்லாமல் இருக்கிற இடங்களிலே நீர் இப்பொழுதே ஒரு மனதை கொடுப்பீராக. ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வார்த்தை கிரியை செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ரபா சிக்கேலே மாரோட்டோ ஷியாங் த லீப்ரஹாஸ் பிரலிஸ்தனோபா சேக்ரோட்டோ ஷியாங் த லீப்ரஹாஸ் எல் ப்ரூடோ சேகே லீப்ரோ சான் பரோஷியாக் த லீசியாரா எரியூட்டு சேக்லோ ஃப்ரஹாண்டோஷ் பிரசினியா ஃப்ரஹாஸ் சேகேலேஷ் லீப்ரூசாந்து ரீஃபியா சேகேலியாசியா இருக்கிற இடங்களிலே இப்பொழுது மகிமை இறங்கட்டும். Father, I ask this in the name of the Lord Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு பேசுவதற்காக நன்றி. I rebuke every spirit that is against this ministry. Rasefetu rolobu siakaremeneshiandarabase. I command the angels of the Lord to fight the battles for us. In the name of the Lord Jesus, I pray. Amen. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Hallelujah. 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 கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒரு விசையாய் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். குட் மார்னிங் டு எவ்ரிஒன். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த மெசேஜ் ஆஃப்லைனில் பார்க்க போகிறவர்கள், பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். குட் மார்னிங். பிளஸட் சண்டே. இன்றைக்கும் கூட நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சேகே லீப்ரஹாடோஷ்
ரோடோரோஷ் ஷேண்டலி கரமாண்டோரோஷ். கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஒரு விசையை படிப்போம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. லேப்ரடோஷ் மரணேசெகேலியாசே. ஹalleluya, ஹalleluya. தேவச்சனமே, இந்த காலை நேரத்தில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தர் என்னோடு என்ன பேச போகிறார், கர்த்தர் எனக்கான இந்த நாளுக்கென்று என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், நான் சரி செய்ய வேண்டும், கர்த்தர் எனக்குள்ளே உலாவதற்கு நான் எதை சரி செய்ய வேண்டும், எதற்குள்ளாக நான் இன்னும் அதிகமாக வளர வேண்டும், மாம்சத்திலா ஆவியிலா இல்லை எங்கே நான் தொலைந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி பலவிதமான காரியங்களிலே நாம் ஒரு ஆன்சருக்காக நாம் வந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரே ஒரு ஆன்சர், ஒரே ஒரு தீர்வு உங்களுக்கு என்னவென்றால், மாம்சத்தை நாம் சிலுவையில் அறைய வேண்டும். நம்முடைய சரீரம் கர்த்தர் கொடுத்த ஆலயமாக இருக்கிறது. நம்முடைய சரீரம் உங்களுடைய உள்ளான மனிதனை அது பாதுகாக்கிற ஒரு கூடாரமாக இருக்கிறது. உங்கள் சரீரம் அது ஒரு பாதுகாப்பு வளையம் அல்லது ஒரு வீடை போல உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு இருக்கிறது. இந்த பூமியிலே இந்த பிசிக்கல் ரெலம்ல நீங்க இருக்கணும்னா உங்களுக்கு இந்த சரீரம் அவசியம். இந்த சரீரம் இல்லாமல் ஒரு மனிதனாலே இந்த பிசிக்கல் ரெலம்ல இருக்க முடியாது. அவன் ஆவிக்குரிய உலகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவான். அதாவது அவனால திருப்பியும் இந்த பூமிக்குள்ள வர முடியாது. இந்த சரீரத்தில் ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் உள்ள இருக்கிற மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் இந்த பூமியில் நடமாட முடியும். ஸோ இட் இஸ் லைக் a வாக்கிங் டென்ட் அல்லது ஒரு கூடாரத்தை போல நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கூடாரத்துக்குள்ள நீங்க வசிச்சு கொண்டிருக்கிறீங்க. இந்த மாம்ச தேகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசப்படுகிறது. சிலர் குண்டா இருக்கிறாங்க, சிலர் ஒல்லியா இருக்கிறாங்க, சிலர் குள்ளமா இருக்காங்க, சிலர் ஹைட்டா இருக்காங்க. ஆனால் இந்த மாம்சம் அதனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் ஒன்று. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? கேன் சம்ஒன் சே ஹalleluya? இந்த மாம்சம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரே வேலையை செய்கிறது. அது என்ன வேலை தெரியுமா? மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது. மாம்சம் ஆவிக்குரிய மனிதன் செய்ய நினைப்பதை இந்த மாம்சம் தடுத்து நிறுத்துகிறது. The flesh inside you is stopping what the spiritual man wants. ஆவிக்குரிய மனிதன், உங்கள் உள்ளான மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்வதற்கு தடுப்பது யார் தெரியுமா? உங்களுடைய மாம்சம், so called flesh. நீங்க அழகு பார்த்து கொண்டிருக்கீங்களே, நிறைய மேக்கப்லாம் போட்டு நிறைய ஜிம்முக்கெல்லாம் போய், இந்த மாம்சம் உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனை தடுக்கிறது. மேல் குரோட்டா லமாண்டோரோஷ். இந்த மாம்சத்திற்கு எப்பொழுதும் சொகுசா இருக்க வேண்டும் என்று இந்த மாம்சம் விருப்பப்படுகிறது. This flesh always wants to live a complacent, comfortable life. நீ எங்க வேணாலும் இரு, ஆனா எனக்கு வேண்டியதை கொடுத்துரு. எனக்கு தூக்கம் வேணும், எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கணும், நான் பார்க்கிறதுல எனக்கு கிடைக்கணும், நான் இச்சிக்கிறதுல எனக்கு கிடைக்கணும். ஆனால் இந்த ஆவிக்குரிய மனிதன் வித்தியாசப்பட்டவன். உங்களுக்குள்ளே இருக்க உள்ளான மனிதன் வித்தியாசமானவன். அவனுக்கு தேவையெல்லாம் தேவனோடு, தன்னை படைத்த தேவனோடு இணைந்து இருக்க வேண்டும், மேலான சிந்தையோடு இருக்க வேண்டும், பிதாவிற்கு அடுத்த காரியங்களை செய்ய வேண்டும். இந்த மாம்சம் ஒரு மனிதனுக்குள்ளே பயங்கரமான ஆசை இச்சைகளை கொண்டு வருகிறது. இருக்கிறீங்களா? Can someone say hallelujah?
Radudos sheke telemandoros. Lebradus semeniarash. Hallelujah. Redele shang de libra hados. Zangdu libra haze. இந்த மாம்சம் ஒரு மனிதனுக்குள்ளே அதிகரிக்க அதிகரிக்க அவனுடைய ஆவிக்குரிய மனிதன் சோர்ந்து போகிறான். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். I want to tell you an example. உங்க வீட்டில் 2 விலங்கு வளர்க்குறீங்க, 2 கிளி வளர்க்குறீங்க வச்சுக்கோங்க. ஒரு கிளிக்கு தினந்தோறும் நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க, ஒரு கிளிக்கு தினந்தோறும் நீங்க அதுக்கு உணவு கொடுக்கறது இல்லை. அந்த கிளிக்கு வேண்டிய எல்லா உணவுகளையும் நீங்க கொடுத்து கொண்டு வரீங்க. ஆனால் இன்னொரு கிளிக்கு நீங்க உணவு கொடுக்கறது இல்லை. இப்போ இதுல எந்த கிளி நல்லா புஷ்டியா இருக்கும், நல்லா இருக்கும்? நீங்க உணவு எந்த கிளி கொடுக்குறீங்களோ அந்த கிளிக்கு. am I right? நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தான் மாம்சத்திலே நாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நல்லா சாப்பிடுறதுக்கு, நல்லா தூங்குறதுக்கு, நல்ல ட்ரெஸ்ஸஸ் வாங்குறதுக்கு, நல்ல டேஸ்டான ஃபுட், என்ன கிரேவிங்ஸ் இருந்தாலும் போய் அந்த ஃபுட்டை வாங்கி சாப்பிட்றதுக்கு, பெஸ்டான ட்ரெஸ்ஸஸ் வாங்கி போடுறதுக்கு, எல்லாமே நம்ம மாம்சத்திற்காக செய்கிறோம். ஒரு நாளில் 24 ஹவர்ஸில் 23 ஹவர்ஸ் மேலே நம்ம மாம்சத்துக்கு கொடுக்குறோம். ஒரு 1 ஹவர் அதையும் கம்மியாக நம்ம ஆவிக்குரிய மனிதனை கொடுத்து கொண்டிருக்கோம். இப்போ சொல்லுங்க, எந்த மனிதன் உங்களுக்குள்ளே அவன் பலமா இருப்பான், அவன் ஸ்ட்ராங்கா இருப்பான்? உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் ஸ்ட்ராங்கா இருப்பானா? உங்க மாம்ச மனிதன் ஸ்ட்ராங்கா இருப்பானா? நீங்க எதற்கு நீங்க நல்ல ஆகாரம் கொடுக்குறீங்களோ, எதை நீங்க ரொம்ப பாதுகாக்கிறீங்களோ அந்த விஷயம் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக தன்னுடைய மாம்சத்தை அவர் வனாந்தரத்திலே 40 நாள் அவர் சாக ஒப்பு கொடுக்கிறார். He bruised his flesh in the wilderness so that the spirit inside him can come out. He can fulfill the Father's will. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளா இருந்த அந்த மாம்சத்தை அவர் வனாந்தரத்திலே அவர் ஒப்பு கொடுத்தார். வனாந்தரத்திலே அவர் உபவாசம் இருக்கும் பொழுது 40 நாள் பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை ஆவியிலே சோதித்தானா அல்லது மாம்சத்திலே சோதித்தானா? ஆன்சர் பண்ணுங்க எனக்கு கமெண்ட்ல. The enemy tempted Jesus in the flesh or in the spirit. தேவச்சனமே, இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் போய் வனாந்தரத்தில் உபவாசம் இருந்தார் என்று சொன்னால் நீங்களும் நானும் எம்மாத்திரம்? நீங்களும் நானும் எம்மாத்திரம்? இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே அவர் இருந்தாலும் அவர் ஆவியிலே மாம்சத்தை அவர் மேற்கொண்டார். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பாடத்தை காண்பித்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆவியிலே வளர வேண்டும் என்று சொன்னால் நம் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க வேண்டும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதம் இச்சிக்கிறது. தேவ பிள்ளையே, my beloved brothers and sisters, உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். Let your eyes be opened in the name of Jesus. Let your eyes be opened in the name of Jesus. Let your eyes be opened in the name of Jesus. Let your eyes be opened in the name of Jesus. உங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். எதற்காக நீங்க உழைத்துக் கொண்டிருக்கீங்க? எதற்காக நீங்க பிரயாசம் பண்ணி கொண்டிருக்கீங்க? உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய முதல் எதிரி உங்களுடைய மாம்சம்தான்.
உங்க முதல் எதிரி உங்களுடைய மாம்சம். நீங்க நினைக்கலாம், என்னுடைய எதிரியெல்லாம் என்னை சுற்றி இருக்கிறாங்க, என் வேலையில் இருக்கிறாங்க, என் குடும்பத்தில் இருக்கிறாங்க. இல்லை, யுவர் ஃபர்ஸ்ட் எனிமி இஸ் யுவர் ஃப்ளஷ். எப்படி சொல்றீங்க பிரதர், என்னுடைய முதல் எனிமி என்னுடைய ஆவி, என்னுடைய மாம்சம் தான் சொல்லி? ஏதேன் தோட்டத்திலே முதலாவது விழுந்து போனது ஆவி கிடையாதுங்க, மாம்சம். மாம்ச மனிதன் இச்சிக்கிறது. மாம்சம் கண்களுக்கு இச்சையானதை பார்த்து ஏவாள் சொல்றாங்க, பார்க்கிறதுக்கு இச்சிக்கத்தக்கதா இருக்கிறது, புசிப்பு இன்பமா இருக்கிறது, இந்த பழத்தை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குரிய மனிதன் கேட்கல, மாம்சம் கேட்குது. இன்னைக்கு நீங்க பாவம் செய்யும் போதெல்லாம் யூ ஆர் ஃபீடிங் யுவர் ஃப்ளஷ். உங்க மாம்சத்துக்கு நீங்க உணவு நல்லா கொடுத்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் உங்க மாம்சம் என்ன பண்ண தெரியுமா? இன்னும் தூங்குப்பா, இன்னும் தூங்கு, 5 மணி தான் ஆகுது, இன்னும் தூங்கு. நைட்டு கர்த்தர் எழுப்புவார், எழுந்து ப்ரேயர் பண்ணுமா, எழுந்து ப்ரேயர் பண்ண சொல்லுவார். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அப்பதான் நல்லா தூங்குவோம். ஏனென்றால் மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. தேவச்சனமே, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒன்று புரிய வேண்டும். 2 யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. Constantly 2 battles are taking place inside your body. One is the flesh and one is the spirit. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. எதற்காக நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்க? why you are working so hard? ஏன் நீங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறீங்க? ஏன் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க? ஏன் நீங்க கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கீங்க? இந்த கால் வயிறு சொல்லுவாங்க, கால் ஜான் வயிறு, வயிற்றுக்காக தான் நம்ம வேலை செய்யறோம் எல்லாமே. ஆனால் மனிதனுக்கு ஆசையை பார்த்தீங்களா? கோடி கோடியா பணம் இருந்தாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். பார்த்து பார்த்து கண்கள் திருப்தி அடையாது, கேட்டு கேட்டு காதுகள் திருப்தி அடையாது, பேசி பேசி வாய்கள் திருப்தி அடையாது. என்றால் மாம்சத்துக்கு எப்பவுமே பத்தாது, மாம்சத்துக்கு எப்பவுமே பத்தாது. ஆனால் நீங்க ஆவியில நேர் முழங்கால் போட்டு கொஞ்ச நேரம் ஜெபித்து பாருங்களேன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் பாருங்க உங்களுக்குள்ள. அப்பா, நான் கர்த்தரிடத்துல பேசிட்டேன், என் உள்ளான மனிதன் வளர்ந்துருக்கான், வளர்றான், என்னுடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு நான் நேரம் கொடுத்துட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவோட பேசியிருக்கிறேன். நீங்க பாவத்தை வெறுக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க உங்களுக்கு. ஹalleluya. Can someone say hallelujah? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? உங்க ஆவிக்குரிய மனிதன் சின்ன சின்ன விஷயத்துல சந்தோஷப்படுவான். மாம்ச மனிதனுக்கு நீங்க மலையே கொண்டு வந்து வச்சாலும் அவனுக்கு பத்தாது. தேவச்சனமே, ஆபிரகாமை கர்த்தர் ஆஸ்வதித்தார், ஆபிரகாமை கர்த்தர் பெருக பண்ணினார். ஆனால் இந்த ஆபிரகாமுக்குள்ளே ஒரு மாம்சம் தலை தூக்கி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை திருடுவதற்கு ஆகார் எனப்பட்ட எகிப்து ஆபிரகாமோடு கூட ஒட்டி கொண்டது. சாராள் சொல்றாங்க, ஆபிரகாமே, இந்த ஆகார் மூலமாக நமக்கு ஒரு பிள்ளையை நீ பெற்றெடுத்து இந்த பிள்ளை மூலமாக நம்முடைய சந்ததி வரட்டும் என்று சொல்லி. மாம்சத்திலே வரப்போகிற ஆகார் ஆவிக்குரிய பிள்ளையா பெற்றெடுக்க போகிறாள். எகிப்திலிருந்து வந்த ஆகார் ஆபிரகாமுக்கு நல்ல குழந்தை, ஒரு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தையை கொடுக்க போகிறார். இல்லவே இல்லை. சாராளின் சத்தத்திற்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து ஆகார் இடத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அந்த குழந்தைக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுகிறார். ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் அல்லவா, I will give you a child. நீ ஏன் எனக்கு முன்பாக உண்மை உத்தமமா இல்லை, எனக்கு முன்பாக உண்மை உத்தமமா இரு, நான் உன் மனைவியாக சாராள் இடத்திலே ஒரு குழந்தையை உற்பத்தி பண்ணுவேன். ஆபிரகாம் எவ்வளவு உடஞ்சு போயிருப்பாரு. இத்தனை வருஷம் நான் காத்திருந்தனே, இந்த நேரத்தில் போய் நான் அடிமை பெண்ணாகிய ஆகார் இடத்துல நான் குழந்தையை பெற்றெடுத்தனே. நீங்க அப்படிதான் இத்தனை வருஷமா நீங்க ஜெபித்துட்டு இருக்கீங்க. ஆனா இன்னும் மாம்சத்தை மேற்கொள்ள முடியல. மாம்சம் கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. You are not able to abstain from fleshful desires
Rather, you are feeding your flesh. Whatever the flesh lusteth after, you are feeding your flesh. உங்கள் மாம்சம் விரும்புகிறதை நீங்கள் உங்கள் மாம்சம் விரும்புகிறதை என் மாம்சம் விரும்புகிறதை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதனாலே என் மாம்சத்திலே பயங்கரமான இச்சை, என் மாம்சம் ஆவியை இச்சிக்கிறது. கலாத்தியர் 5:17 ஒரு விஷயம் படிக்கலாம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. கேர்ஃபுல்லா இருக்கணும். we need to be very very careful. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் போய் மரித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற பாவங்கள் ஒரு மனிதனை கொல்லும். If you live according to the desires of the flesh will be killed, the spirit will be retracted. மாம்சம் செத்து போகும், ஆவி எடுக்கப்பட்டு விடும் பூமியை விட்டு. The ultimate goal of the flesh is to fulfill the desires of the lust, fulfill the desires, and the result is death. மாம்சம் எல்லா விதமான காரியத்தை நிச்சயித்து அதை நடப்பித்து துணிகரமாய் செய்து அதற்கு ஒரு கிஃப்டாக, அதற்கு ஒரு பரிசாக வருவதுதான் மரணம். இந்த மரணம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாமா இந்த வேதம் சொல்லுகிறது. மாம்ச சிந்தை நம்முடைய வாழ்க்கையில 24 ஹவர்ஸ்ல ஒரு நாளில how many hours are we meditating for the spirit? How many hours are we meditating for the flesh? மாம்சத்திற்கென்று யோசிக்கிற நேரம் எத்தனை, ஆவிக்கென்று யோசிக்கிற நேரம் எத்தனை என்று நாம் யோசிப்போம். தேவஜனமே, நீங்கள் ஆவிக்குரியவர்கள். You are a spiritual person. You are a spiritual person. That is why you are here in the Spirit Revelation Embassy. அதனால தான் இந்த ஊழியத்திற்கு இங்க வந்திருக்கிறீங்க. You are not here by accident. You are not here by some accident or some coincidence. நீங்கள் இந்த இடத்திற்கு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த இடத்திலே வந்து நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு நீங்கள் ஆகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. உங்க ஆவிக்குரிய மனிதன் நாளுக்கு நாள் அவன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனுக்குள்ளே ஒரு விதமான பலன் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ராகா லபாசியா ரமாண்டோஷ். Can someone say hallelujah? Can someone praise the Lord? Can someone say glory to God? Radha liba rahando robo siara. எத்தனையோ இடத்திற்கு போய் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். Why you are here? Why you are consistently coming to this ministry? Why you want to partner with this ministry? உங்களுக்கு தெரியும், உங்க ஆவிக்குரிய மனுஷனுக்கு, உங்க ஆவிக்குரிய மனுஷிக்கு தெரியும், எனக்கு இந்த ஆகாரம் தேவை, எனக்கு இந்த ஆவிக்குரிய ஆகாரம் தேவை. I need the spiritual food. The spiritual food is very rich here. ஆவிக்குரிய ஆகாரம் இங்கு நல்ல சத்தான ஆகாரம் இருக்கிறது. இங்கு கலப்படம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Whatever I thinketh, whatever I think, the Lord speaketh to me. எனக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் நினைப்பதை அன்றைக்குரிய வாக்குத்தத்தமாக அல்லது தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் என்னோடு பேசுகிறார். அப்படி என்று சொன்னால் என்னுடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியிலே வளர விரும்புகிறவர்கள் அதிகாலையில் கர்த்தரை நோக்கி பார்ப்பார்கள். ஆவிக்குரிய மனிதனை அதிகரிக்க, ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆகாரம் கொடுக்க விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பார்கள். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஒவ்வொரு நாளும் 7 மணி நேரம் ஜெபிப்பாராம். 7 hours he prays every day for 7 years. 7 வருடம் 7 hour 8 hour ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். 7வது வருஷத்திலே கர்த்தர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவருக்கு தரிசனமாகிறார். மகனே, உனக்கு என்ன வேண்டும்? வாட் யூ வாண்ட் என்று சொல்லி 1 மணி நேரம் பேசுகிறார். கர்த்தர் முகமுகமாய் பேசுகிறார். 7 மணி நேரம் 7 வருஷம் ஒரு மனிதனாலே ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆகாரத்தை கொடுத்து 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 அந்த ஆவிக்குரிய மனிதனுடைய கண்கள் திறந்து அவனுடைய கண்கள் தேவனை தரிசிக்க முடியும் என்று சொன்னால் நீங்களும் தரிசிக்க முடியும்.
இன்க்ரீஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் மேன்ஸ் டைம். ஆவிக்குரிய மனிதனுக்கு நீங்க கொடுக்கிற நேரத்தை அதிகரியுங்கள். இருக்கீங்களா? Can someone say hallelujah? Can someone say yes, this is for me, God is speaking to me? லேரனோ மஹாசிகலபாசி அரடாஷே. கண்கள் திறக்கப்படட்டும், செவிகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கண்ணிருந்தும் காணாதவனாய், காதிருந்தும் கேளாதவனாய் நம் ஆவிக்குரிய மனிதன் இராதபடிக்கு நம் ஆவிக்குரிய மனிதனுடைய கண்கள் திறக்கப்படட்டும். Let the spiritual man's eyes be opened in the name of Jesus. Let him hear what the Spirit of the Lord saith to him. Me sandure ke lishiara el bratu san maraha siarashe in marukala se eliara hatune mehleku mandorota sifitiasta. ஏன் ஆவிக்குரிய மனிதன் அவசியம் தெரியுமா? ஆவிக்குரிய மனிதன் தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட யுக யுகமாய் இருக்க போகிறான். இந்த ஆவிக்குரிய மனிதன் எக்கால சத்தத்தை கேட்க முடியும். உங்கள் ஆவிக்குரிய மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியும். உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் பரிசுத்த ஆவியானவர் ஆவியிலே பேசுகிறதை கேட்க முடியும். இந்த ஆவிக்குரிய மனிதன் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை அவன் கீழ்ப்படிந்து நடக்க முடியும். இந்த ஆவிக்குரிய மனிதனுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்க கொடுக்க இந்த ஆவிக்குரிய மனிதன் மாம்சத்தின் மனிதனை அவன் அடக்கி ஆள முடியும். உங்கள் மாம்சம் இச்சிக்கிறதை ஆவி செய்ய விடாது. Your spiritual man, your spiritual inner man is very very important. உங்களுக்கு தெரியுமா, பிரபலமான திரை நட்சத்திரங்கள், பிக் ஸ்டார்ஸ், பெரிய பெரிய ஆட்கள், நல்ல கோடீஸ்வரர்கள் ஆன்மீக சுற்றுப்பயணம் போறாங்க, ஆன்மீகத்தை தேடி போறாங்க. வாழ்நாளில் கோடி கோடியா பணத்தை சம்பாரிச்சுட்டு அவங்களுக்கு ஒன்று புரியுது, இந்த பணத்தை வைத்து என்னால் திருப்திப்படுத்த முடியாது. This money cannot satisfy me. This money cannot bring the happiness what I need. They enjoyed everything. மாம்சத்தில் எல்லாவற்றையும் சுதந்திரித்துட்டு அதை சந்தோஷமா அவங்க செலவு பண்ணிட்டு, ஆனாலும் அவங்க எதையோ தேடி போயிட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியுது, ஐயோ நான் 60 வருஷம் மாம்சத்துக்காக ஓடிட்டேன், இனிமேல் நான் ஆன்மீகவாதியா ஆன்மீக சுற்றுப்பயணம் போறேன். கண்கள் திறக்கப்படட்டும். அவர்கள் தெரியாத ஒன்றை தேடி போறாங்க. நாம் தெரிந்த பரிசுத்த தேவனை, பரிசுத்த ஆவியானவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பிதாவை தொழுது கொள்கிற, எங்கும் தொழுது கொள்கிற நாட்கள் வரும். You will worship the Lord your God everywhere, not only in this mountains, not only in Jerusalem. நீங்கள் எருசலேமிலே மாத்திரமில்லை, இந்த மலையிலே மாத்திரமில்லை, பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீனிடத்திலே சமாரியா ஸ்திரீ சொல்லுகிறார். நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். எங்கேயாவது பைபிளில் எழுதியிருக்கா மாம்சத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி? Can someone tell me, is there any place the word is written like this, you need to worship the Lord in flesh? No. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஆஃப்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்க, எங்கேயாவது உங்க வேதம் சொல்லியிருக்கிறதா ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறது? எங்கேயாவது மாம்சத்திலே என்று சொல்லியிருக்கிறதா? இல்லை. மாம்சத்தின் இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். We need to crucify every day the desires of the flesh on the cross. Lena hando robo sikalisiara masando roshi. எங்க போய் கொண்டிருக்கிறோம்? Where we are traveling from this world. இந்த உலகத்திலிருந்து எங்கே நாம் போய் கொண்டிருக்கிறோம்? மாம்சமும் இரத்தமும் பரிசுத்த தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாதே. The flesh and the blood cannot inherit the kingdom of God. உங்களுக்கு வேற ஒரு ரூபம் கொடுக்கப்படும், உங்களுக்கு வேற ஒரு சரீரம் கொடுக்கப்படும். Lene masi kalenash melatu semeriku parato shiara el pratase flahasi. ஏன் பிறகு மாம்சத்தை நாம் மாம்சத்துக்கு வேண்டியதை செய்து கொண்டிருக்கிறோம்? ஏன் நம்மால் உபவாசிக்க முடியவில்லை? ஏன் நம்மால் ஜெபிக்க முடியவில்லை? ஏன் நம்மால் வேதத்தை படிக்க முடியவில்லை? ஏன் நம்மால் நேசிக்க முடியவில்லை? ஏன் நம்மால் அன்பு செலுத்த முடியவில்லை? Because
your flesh don't want your success. உங்கள் மாம்சம் உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனுடைய வெற்றியை தடுத்து நிறுத்துகிறது. It is stopping your spiritual man's. நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆவியில. உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறானா? தேவச்சனமே, I am not here to please you. உங்களை நான் உற்சாகப்படுத்தி கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அதை கொடுப்பார், இதை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக வரல. நான் உண்மையான ஆவிக்குரிய மனிதனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். Am I right? Is your spiritual man is enriched? உங்க ஆவிக்குரிய மனிதனுக்கு நல்ல ஊட்டச்சத்தான வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறதா? நான் உங்களை சந்தோஷப்படுத்திட்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு போலாம், ஆனால் அது நிலைக்காது. உங்க மாம்ச மனிதன் அவைகளை ஆவிக்குரிய மனிதனுக்கு கொடுக்க விட மாட்டான். தேவஜனமே, உங்க கண்கள் திறக்கப்படட்டும். மோசே 40 வருடம் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். எலிசா வனாந்தரத்திலே இருக்கிறார். யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்திலே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நரிகளுக்கு குழி உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இயேசு கிறிஸ்து தோட்டத்திலும் மலையின் மேலும் கடல் ஓரத்திலும் போய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இருட்டோடு எழுந்து ஜெபிக்கிறார். Why the Lord our God needs to pray to the Father every day? Why he needs to withdraw from the people and he needs a solitary place to pray? ஏன் அவருக்கு தனிமையான இடம் தேவைப்பட்டது மனிதனிடத்திலே பிரிந்திருந்து போய் ஜெபிப்பதற்கு? Why? ஏன் தேவைப்பட்டது? Jesus knew. Lord Jesus knew. The flesh wants something, but the spirit wants something. ஆவியானவர், பிதாவானவர் ஆவியிலே இயேசு கிறிஸ்துவோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஆவியிலே கனெக்டடா இருக்காங்க. இயேசு கிறிஸ்து பிதாவின் சத்தத்தை கேட்கிறார். மரியாள் வந்து சொல்றாங்க, இயேசுவே திராட்சை ரசம் இல்ல, திராட்சை ப்ரே பண்ணுங்க, அற்புதம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்கிறார், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன? The first time the Lord Jesus asked Mary, the mother Mary, the mother of Jesus, was questioned, what is between you and me? Who are you to command me to do something? You cannot command me. You cannot command my flesh. மரியாளே உனக்கும் எனக்கும் என்ன? ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன? நீ யார் சொல்றதுக்கு? என் தகப்பன் சொல்லட்டும். The God who is in spirit, when he tells, I will obey. மாராதா லீபரஹாசியா. இயேசு கிறிஸ்துக்கு கட்டளை வந்தது. மரியாள் ஓடி போய் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து எதை சொன்னாலும் செய்யுங்க, உடனே கீழ்ப்படிங்க, ஜஸ்ட் ஒபே. இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து சொல்கிறார், அந்த 6 கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். All the 6 jars should be filled with water. Then the Lord said, இப்பொழுது இதை எடுத்துக்கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொடுங்க. பந்தி விசாரிப்புக்காரன் பார்த்துட்டு சொல்லுவான், அப்பொழுது பரிமாறுங்க. தண்ணீர் மொண்டு ஊத்தினவெல்லாம் பார்த்தான், என்னமோ ஆயிடுச்சு அவருக்குன்னு சொல்லி, ஆனாலும் கீழ்ப்படிஞ்சான். சில நேரங்களிலே ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்கும் பொழுது புரியாது உங்களுக்கு. What the Spirit of the Lord said, you can understand in flesh. Am I speaking to you? உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேனா? உங்களை ஆவிக்குரிய மனிதன் கேட்டுக்கொண்டிருக்கிறானா? மாம்சம் புரிந்து கொள்ள முடியாது, மாம்சம் தடுத்து நிறுத்த பார்க்கும். ஆனால் மரியாள் சொன்னாங்க, அவர் என்ன சொன்னாலும் செய்ப்பா போயிட்டு, அவர் தேவன் பாவரு, அவர் கர்த்தர், அவர் மாம்சத்தில் வந்திருக்கிற கர்த்தர், அவர் ஜஸ்ட் ஒபே. பந்தி விசாரிப்புக்காரன் குடித்து பார்த்துட்டு கேட்கிறான், ஓடி போறான் மணமகன் கிட்ட. எல்லா பந்தியிலும் எல்லா கல்யாணத்திலும் ருசியான திராட்சரசத்தை முதலாவது கொடுப்பாங்க, பின்பாக ருசி குறைந்ததை கொடுப்பாங்க. நீ என்னப்பா லாஸ்ட்ல பெஸ்ட்டை சேர்த்து வச்சிருக்க? யூ ஹவ் சேவ்ட் த பெஸ்ட் இன் த லாஸ்ட், அட் த லாஸ்ட். ஏன்? ஆவிக்குரிய மனிதன் வெளியே வரும் பொழுது அவன் உங்களுக்கு இந்த பெஸ்ட்டை தான் கொண்டு வருவான், நாட் த வர்ஸ்ட், நாட் த பெட்டர்.
உங்களுக்குள்ளே இருந்து உள்ளான மனுஷன் வெளியே வரும் பொழுது, உள்ளான மனுஷன் அவன் சொல்வதை கேட்கும் பொழுது ருசி உள்ள வாழ்க்கையை மாறும். சாதாரண தண்ணீர் மதுரமாய் மாறும். Normal water can change into wine through the Spirit of the Lord, through Jesus Christ. இயேசு கிறிஸ்து மூலமாக நடப்பிக்கப்பட்ட அந்த அற்புதம். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசித்தால் என்னிலும் பெரிய காரியத்தை நீ செய்வாய். You will do greater things than me if you believe. If you understand. உங்களுக்கு புரியுதா, புரிந்து கொண்டதா என்று இயேசு கேட்கிறார். If you believe, என்னை நம்பு, அப்போ நீ என்னிலும் பெரிய காரியம் செய்வாய். பேதுருவால புரிந்து கொள்ள முடியல. பேதுரு போய் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து சொன்னார், பேதுருவே எனக்காய் காத்திரு, நான் உனக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். இந்த தேற்றவாளன் உன்னுடைய ஆவியிலே வந்து உன்னை அவர் ஆவியிலே பலப்படுத்துவார். The spiritual man will be enraged by the Holy Spirit. This Holy Spirit will control the flesh. இந்த பரிசுத்த ஆவியானவர் மாம்சத்தை அவர் சிறை பிடித்து மாம்சம் விரும்பினதை செய்யாமல் ஆவி விரும்பினதை செய்ய வைப்பார். இன்றைக்கு அநேக நேரம் நீங்கள் ஆவியில லோவா இருக்கும்போது தான் நீங்க மாம்சத்தின் காரியங்களை செய்து கொண்டிருக்கீங்க. Whenever your spiritual man is weakened, you are fulfilling the desires of your flesh and you are sinning. எப்பெல்லாம் உங்க ஆவிக்குரிய மனிதன் ஸ்ட்ராங்கா இருக்கிறானோ நீங்க பாவத்தை செய்ய மாட்டீங்க. You cannot do the sin whenever your spiritual man is strong and full of God's spirit. உங்க ஆவிக்குரிய மனிதன் இப்படி இருப்பான். உங்க ஆவிக்குரிய மனிதன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பான். மாம்ச மனிதன் அவன் ஜஸ்ட் கீழ்ப்படிவான். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு இச்சிக்கிறது. ஆவி மாம்சத்துக்கு போராடி கொண்டிருக்கிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை ஆராய்ந்து அறிகிறான். லேனே கரமாண்டோரோஷ் மலஹீனா ஹாண்டோரோஷே கேலையா. Whenever you pray more, you will not fulfill the desires of your flesh. Whenever you fast, you cannot do the sin. மாம்சத்தை எப்பெல்லாம் நீங்க பட்னி போட்டு அவனை ஒடுக்குறீங்களோ மாம்சத்தின் மனிதன் அவன் குறைந்து போவான். ஆவிக்குரிய மனிதன் ஸ்ட்ராங்கா நிற்பான். ஆவிக்குரிய மனிதன் சொல்றதை மாம்சம் செய்யும். உங்களால 10 நிமிஷம் ஜெபிக்க முடியாது. ஏன்னா மாம்சம் சொல்லும், போதும்பா போதும், விட்டு ஜெபிக்க முடியல, விட்டு தூக்கம் வருது. ஆனா ஆவிக்குரிய மனிதன் சொல்லுவான், hey pray more, hey pray more, pray more, ஜெபி ஜெபி ஜெபின்னு சொல்லுவான். Then you will pray rasa ketele marotosh marata tekeli brahadash merutu paraketele mandorosh. ஜெபிக்க ஜெபிக்க ஆவிக்குரிய மனிதன் அவன் ஸ்ட்ராங் ஆயிட்டே போவான். மேலி குரானா திஷிகிலி arash mandoroto keleta meratu shyagdali brahas. எப்பெல்லாம் உங்க ஆவிக்குரிய மனிதன் பரிசுத்த ஆவியானவரோடு என்கவுண்டர் நடக்குதோ அப்பெல்லாம் உங்க ஆவிக்குரிய மனிதன் வளர்ந்து கொண்டே போவான். எப்பெல்லாம் நீங்க ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆகாரம் கொடுக்காம இருக்கீங்களோ அப்பெல்லாம் ஆவிக்குரிய மனிதன் சோர்ந்து போய் லோவா இருப்பான். நான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன் ஆவியில. எனக்குள்ளே இருந்து இருக்கிற ஆவியானவர், எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய மாம்சத்தின் மூலமாக என்னுடைய சரீரத்தின் மூலமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். If I nullify the desires of the flesh, I will encourage the spiritual man and the spiritual man speaketh to you. ஆவிக்குரிய மனிதன் பேசுவான். I need to sacrifice this flesh on the altar of the Lord. I need to crucify this flesh on the cross. இயேசு கிறிஸ்துவை நான் சிலுவையிலே மரித்து விட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறாரே. Men kulasike nemana handorosh prasite lifrahenaku sefelitos mandurодose prasimi kilise fahlisiadas es pradisto frahandali kamarosh.
ஆவிக்குரிய மனிதன் அவன் மிகவும் முக்கியமானவன். ஒரு மனிதன் இந்த பூமியில இறந்து விட்டால் பாடியை எப்போ எடுப்பீங்கன்னு கேட்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? If a man dies on this earth, சில மணி நேரத்தில் அல்லது மரித்ததுக்கு அப்புறமே பாடி எப்போ டிஸ்போஸ் பண்ண போறீங்க, பாடி எப்போ எடுக்க போறீங்க? இல்ல சொந்தக்காரங்க வரணும் அதுக்கப்புறம் பாடி எடுப்போம். The man inside this body will be removed. This body is like a tent. உங்க பெயர் உங்க பாடி கிடையாது, உள்ள இருக்கிற மனுஷனுக்கு தான் உங்க பெயர். If your spiritual man has a name, why you are so much worried about your flesh? ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று இயேசு கிறிஸ்து கேட்கிறாரே. He is asking to Peter, Peter, can you pray for 1 hour? If you pray for 1 hour, you can stand before the temptation. நீ ஒரு மணி நேரம் நின்னுட்டனா ஜெபத்துல, உன் மாம்சம் என்னை மறுதலிக்காத பேதுருவே, எனக்காக நீ வா. தோட்டத்துக்கு கூட்டு போறாரு, ஜெபிக்கவும் கூட்டு போயிட்டாரு. மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவிய உற்சாகம் உள்ளது. பீட்டர் ஸ்டார்டட் ஸ்லீப்பிங். பைபிள்ல வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. It is clearly mentioned in the Bible. பேதுருவும் சீஷரும் நித்திரை மயக்கமா இருந்தார்கள். சில நேரங்களில் சரீர மயக்கத்திற்குள்ளாய் போகும், நித்திரை மயக்கம் வரும், பலவிதமான இச்சை மயக்கங்கள் வரும். Your body desires sinful, lustful things as an addiction. மயக்கம். சிம்சோனுக்கு மயக்கம் வந்தது, தெலீலாவுடைய மடியில மயக்கம் வந்துச்சு. சிம்சோன் தன்னுடைய ஆவிக்குரிய மனிதனை இழந்து போனான், கண்கள் பிடுங்கப்பட்டது. The hair was shaved from the Samson's head. ஆவிக்குரிய மனிதனுடைய முடி சிரைக்கப்பட்டு விட்டு சொன்னால் ஆவிக்குரிய மனிதன் தலை குனிந்து நிற்க வேண்டும். நீங்கள் ஆவிக்குரியவர் என்பதால் ஆவிக்குரியவைகளை ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்டதால் சத்தியத்தை நீங்கள் கேட்க முடியாது. You are here because you desire spiritual things. You are here with this ministry. நீங்கள் இந்த மினிஸ்ட்ரியோடு இணைந்ததற்கு காரணம் நீங்கள் ஆவியிலே வளர வேண்டும். God has kept this person and he is speaking to me until I grew up. நான் வளர்கிற வரைக்கும், என்னோடு கர்த்தர் பேசுகிற வரைக்கும், நான் கர்த்தரின் சத்தத்தை கேட்கிற வரைக்கும் கர்த்தர் இந்த மனிதனோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் இந்த ஊழியத்திலே ஒரு பங்காளராக, இந்த ஊழியத்திற்கு நான் உதவி செய்கிறவனாக, இந்த ஊழியத்தை நான் ஆவியில் நான் உருவாக்கி கொண்டிருப்பதற்கு கர்த்தனை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க வந்திருக்கிறீங்க. சிலர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகிறதுக்காக வருவீங்க. ஆனால் சிலருக்கு உண்மையாகவே தெரியும் இது ஒரு ஆவிக்குரிய உலகத்திலே ஆவிக்குரிய காரியத்திற்காக இந்த மனிதன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான், உன்னதமான தேவனுக்கு இவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. Few people cannot understand. சிலர் புரிந்து உண்மையாகவே இந்த ஊழியத்தோடு இணைந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு மார்த்தாலும் மரியாளும் யோவானாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு சப்போர்ட் பண்றாங்க மினிஸ்ட்ரிக்கு. They are supporting financially. Whenever Jesus comes to Bethany, Jesus will stay in Lazarus' house. லாசரு வீட்டில் தங்குவாரு. இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உணவு எல்லாவற்றையும் கொடுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை சப்போர்ட் பண்றாங்க. அரிமத்தையின் ஊரானாகிய யோசேப்பு இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்கி மெல்லிய வஸ்திரத்தை சுற்றி யாருமே இதுவரைக்கும் வைக்கப்படாத புதிய கல்லறையை, a new tomb, அரிமத்தையின் ஊரானாகிய யோசேப்பு இயேசு கிறிஸ்துக்கு பரிசாக கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து சரீரத்தை அந்த கல்லறையில வைக்கிறார். பரிமள தைலத்தை இயேசு கிறிஸ்துவை காலிலே கண்ணீராலை துடைத்து இயேசு கிறிஸ்துவின் மீது உயர்ந்த பரிமள தைலத்தை ஊற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவின் அடக்கத்திற்கு எத்தனமாய் செய்யப்பட்டது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்.
people, those who love spiritual things will understand what it is happening. ஆவிக்குரிய காரியத்தை புரியாதவர்களுக்கு புரியாது. வருவாங்க, போயிடுவாங்க. நல்லா இருந்துச்சு இன்னைக்கு வார்த்தைன்னு சொல்லி போயிடுவாங்க. பட் those who want to really grow in the spirit like a giant, அவங்களுக்கு தேவனோடு நடக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப ஆசை அதிகமாக இருக்கும். அதிகமான பாரம் இருக்கும். நான் வளரணும், என் வாழ்க்கையில் நான் இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துட்டேன், எனக்காக வாழ்ந்துட்டேன், இனிமேல் நான் கர்த்தருக்காய் வாழப்போகிறேன், கர்த்தரினோடு பேசுவதற்கு என் சரியத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. தானியேல் மாம்ச மனிதன் நல்ல ராஜாவின் உணவினாலே தன்னை திருப்திப்படுத்த முடியும். தானியேல் சொல்லுகிறான், நான் இந்த நேபுகாத்நேச்சார் பாபிலோனின் ராஜாவினுடைய உணவினாலே என் சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன். I will not feed my flesh with this food. இந்த உணவுனால, இந்த பாபிலோனுடைய உணவுனால நான் என் சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன். என் ஆவிக்கு எது பிடிக்கும்? என் ஆவிக்கு சாந்தமான உணவு இருக்கா? மரக்கறிகளும் பழங்களும் இப்படிப்பட்ட உணவை எனக்கு கொடுங்க. அதுதான் என் ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவை. ராஜா உணவு எப்படி தெரியுமா இருக்கும்? ராஜா அரண்மனையில் ஒரு நாளைக்கு க்ரோர்ஸ் கணக்கில் ஒரு வேளைக்கே ஃபுட்டு சமைப்பாங்க. எல்லா வகையான டிஷ்ஷஸும் இருக்கும். நேபுகாத்நேச்சார் அந்த நாட்களிலே எத்தனையோ நாடுகளை அரசாட்சி செய்து கொண்டிருந்தார். நேபுகாத்நேச்சார் நினைச்சா ஒரு நாளைக்கு 1000 வகையான மீட் இருக்கும், 1000 different food varieties இருந்திருக்கும். Daniel decided, I will not defile my body with this king's food. 10 நாள் கொடுங்க, give me 10 days, my body will show my spiritual man inside me. எனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனிதனை நான் பிரியப்படுத்தும் பொழுது என்னுடைய மாம்ச மனிதன் கீழ்ப்படியுவான், எனக்கு முகத்தில் ஒரு பொலிவு உண்டாகும். தானியேலை பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. நான் இவ்வளோ உணவு சாப்பிட்றேன், எனக்கு இவ்வளோ பொலிவு இல்லையே, எனக்கு இவ்வளோ ஞானம் இல்லையே. வேதம் சொல்கிறது, தானியேல் மற்ற ஞானிகளை பார்க்கிலும் 10 மடங்கு ஞானவானாயிருந்தான். How Daniel interpreted dreams and visions. தானியேல் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் தானியேல் அவன் இன்டர்பிரட் பண்றாரு, வியாக்கியானம் செய்றாரு. எப்படி வந்துச்சு ஞானம்? ராஜா தானியேலை மிகவும் ஞானவானாய் கண்டார். பிரயோஜனமா இருக்கிறது அவங்களுக்கு? கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாரா? உங்களோடு கர்த்தர் பேசுகிறார் என்று சொன்னால் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. எஸ், God is speaking to me. நான் மாம்சத்தை ஒடுக்க நான் விருப்பப்படுகிறேன். கஷ்டமா தான் இருக்கும். மானு டாக்கே லேட்டோ ஷேகே லீப்ரஹாடோஷ். மாம்சத்தின் என்று விதைக்கிறவன் மாம்சத்திற்கென்று அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்கென்று அறுப்பான். ருஹல் கனுமா ஹாசிஃபியாசே லே ரூடா சங் த லீஷியாக் த லே பரஹாஸ். என்னுடைய ஆவியில ஒரு நபர், சிஸ்டர் மேரியன் சாம்வெல், ஆர் யூ ஹியர்? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆவிக்குரிய மனிதனுக்கு நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறீங்க. The spiritual man inside you, the inner man inside you will grow daily. But there are battles you are battling. நீங்க கர்த்தர் உங்களை அவர் கண்மலையின் வெடிப்பிலே வைத்து அவர் உங்களை பாதுகாப்பார். யுத்தம் என்னுடையது. The battle is mine. கர்த்தர் உங்களோடு இருந்து யுத்தத்திலே வெற்றியை கொடுப்பார். நீங்கள் எடுக்கிற முயற்சியை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். The Lord knows the steps you are taking. The Lord knows the burden you have for your family. உங்க குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். They will be saved. Masando libra hadash. Mele tu kalamandorosh.
The Lord loves your family. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார். நான் உங்களை பார்த்ததில்லை, ஆனால் ஆவியில எனக்கு ஆவியான சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். You will save your family through your prayers. உங்கள் ஜெபத்தினாலே உங்கள் குடும்பம் முழுவதும் ரட்சிப்பு நடத்த முடியும். நீ ரட்சிக்கப்பட்டால் வீட்டை ரட்சிக்கப்பட எழுதியிருக்கிறபடி your children, your family, your husband will be saved by His divine grace. They will be a family which the Lord wants to be. Melota sandoro shekedeas. Masandoro boshede. Manota keleba hasiarash. El marote kepe rutu shyang de libra hasia. நன்றி ஆண்டவரே. Thank you Father. Thank you Lord. 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 Brother David John, நீங்க அக்கினியில் நடந்தாலும் அக்கினி உங்களை பற்றாது. நீங்கள் தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன் கூட இருக்கிறேன் கர்த்தர் சொல்கிறார். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினி ஜுவாலை உன் மேல் பற்றாது. நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். As I was with Moses, so I will be with you. I will deliver you from the mouth of lions. Though you'll be cast down, you'll be put in the lion's den, but I will be with you, and I will close the mouth of the lions, says the Lord Almighty. கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Stay strong and stay rooted in the Lord. ஆவியிலே கர்த்தரோடு கூட இணைந்திருங்கள். பிரதர் டேவிட் ஜான். Manatu sand libra hadesh prasiki niase. The time is coming. You will save many from the eternal fire. கர்த்தர் உங்கள் மூலமாக அநேகரை ரட்சிப்பதற்கு ஒரு கருவியை வைத்திருக்கிறார். You will be a point of contact where the Lord will use you to touch many souls. You will carry the burden of the Lord inside you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். You will get a burden from this day forth to pray more. You will get the burden from this day forth that you want to dwell with the Lord more. பரிசுத்த ஆவியானவரோடு கர்த்தரோடு இசைந்து இருக்கும்படிக்கு இன்னிலிருந்து ஒரு பெரிய பாரம் உங்களுக்குள்ளே உண்டாகும். Brother David John, when you listen this, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே I decree and declare the mighty Holy Spirit will come upon him right now. I speak to his spirit in the name of Jesus. Masando rebe shikeliarash. Maroto sambrude shikeas. Father, thank you Jesus. Thank you. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்குள்ளும் இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனை அவர் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய உள்ளான மனிதனுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. Your spiritual man is going to rise. I decree and declare in the name of Jesus. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இந்த ஊழியத்தில் நீங்க வந்ததுனால, இந்த ஊழியத்திற்குள்ளே நீங்க காலடி எடுத்து வைத்ததிலிருந்து உங்க ஆவிக்குரிய மனிதனை நரிஷ்மெண்ட், அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆவியான கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வளருவீங்க. You will be watered by the Holy Spirit. அவர் உங்களுக்கு நீர் பாய்ச்சி உங்களுடைய செடியை வளர வைத்து கனி கொடுக்க வைப்பார். நாம் ஜெபிக்கலாம். பிரதர், இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் என்னோடு பேசினார். This word is for me. எனக்கான வார்த்தை. என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. என் மாம்ச மனிதன் அவனை ஒடுக்கி என் ஆவிக்குரிய மனிதனை நான் அவனுக்கு நான் ஃபீட் பண்ண விரும்புகிறேன். அவனுக்கு நான் உணவு கொடுக்க விரும்புகிறேன், நேரம் கொடுக்க விரும்புகிறேன். உணவு என்று சொன்னால் ஆவிக்குரிய நேரம் என்று சொன்னால் ஜெபம், வேத வாசனம். பைபிள் இஸ் யுவர் ஃபுட். ப்ரேயர், இதெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனை பலப்படுத்தும்.
Ma sangadali barahasiarash. Your inner man is going to grow daily. Your inner man is going to be fully equipped with the power of the Holy Spirit. கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தால் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. எனக்காய் செபியுங்கள் பிரதர் என்று சொல்லுங்க, கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. லேசாந்தோரோபோஷியாங்தலி Erika Lemandoro Shike Se Rahandosh. Sister Arul Chodi, Mallika sister, Sister Jennifer Diana, Sister Chamuna Hindu, Sister Marian Samuel, Sister Sister Batmawadi, Ratse Lemene Shike Liara Handorosh, Sister Saumia, Sister Madhu, Sister Brother David John, Yelma Ratu Seng the Li Sike Liarash. Ma Sando Robodoshe Me Rahanto, Brother Aravindan, Sister Santi. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். I'm going to pray for you. Brother Regan, I pray for you. Sister Menaka, I pray for you. Sister Somi, I pray for your brother. Let's close our eyes. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியிலே மனு உருவம் தரித்து இயேசு கிறிஸ்துவாக மரியாளுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியால் நிழலிடப்பட்டு பிறந்தீர். எங்களுக்கு முன்பாக ஒரு ப்ளூ பிரிண்டை வைத்து போனீர். how we should live, நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறீர். மாசேலேக்கு உராஹமேசி ஆசெஃபேலேடோஷ் மெலுட்டா சங்டு ரேகே லீஷியாத லேப்ரஹாந்தோஷ். இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய மனிதனை அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆவிக்குரிய மனிதனை பற்றி நினைப்பதற்கு, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகட்டும். இந்த வார்த்தை வெறுமையாக கீழே விழாதபடிக்கு நீர் எடுத்து நிறுத்துவதற்காய் நன்றி. I bless your people. Lord, you loves your people so much. உடைய பிள்ளைகள் நேசிப்பதற்காய் நன்றி. இந்த ஊழியத்தோடு இணைய விரும்புகிறவர்கள், those who want to be a partner with this ministry, இந்த ஊழியர்ஸ், இந்த மினிஸ்ட்ரியில மெம்பரா இருக்கிறவங்க, இந்த ஊழியத்தில் இணைந்து உடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நீர் வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஸ்பிரிட் ரெவலேஷன் எம்பசி இந்த ஊழியத்திலே வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போகட்டும் ஆண்டவரே. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரட்டும். a complete transformation through the Holy Spirit. அது நடைபெறுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட ஒரு விசையாக எனக்காய் ஜெபியுங்க என்று சொல்லி கேட்ட ஒவ்வொருவரையும் நான் நினைவு கூறுகிறேன். ரிமெம்பர் them Lord. எனக்காய் ஜெபிக்கிறேன். மா ராதா கேலே மாரோஷ் பிராசியாந்து லே பிரஹாடோஷ் எல் மரோட்டா கே பேசி கேலி ஷியாங் த லீ பிரஹாசே எல்யோட்டாசே மேங்கூஸ் ஃபேட்டூஷியாஸ் லேஃபியாஹாராஸ். தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தையானது 30, 60, 100 பலன் தரட்டும் ஆண்டவரே. என்னை தாழ்த்துகிறேன், உமக்கு மகிமையை செலுத்துகிறேன் ஆண்டவரே. நான் வெறும் பாத்திரம், நீர் இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இல்லாவிட்டால் நான் சாதாரணமாக இருப்பேன் ஆண்டவரே. ஆனால் நீர் எனக்குள்ளே வரும்பொழுது நான் அசாதாரணமான மனிதனாய் மாறுகிறேன். உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நீர் ஆண்டவரே கட்டுவதற்காக, ராஜ்யத்தை இந்த பூமியை கட்டுவதற்காக வைத்திருப்பதற்காக நன்றி. தேங்க்யூ ஃபார் திஸ் கிஃப்ட் அண்ட் த காலிங். இந்த அழைப்பிற்காக, இந்த ஊழியத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மினிஸ்ட்ரியில் இன்னும் வரவிருக்கிற ஒவ்வொரு அழைத்து கொண்டு வருவீராக. இன்னைக்கு இந்த மெசேஜை கேட்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள இந்த மெசேஜை கேட்பதற்கு கிருபை செய்வீராகப்பா. Give them the grace to understand what is about living in spirit and in flesh. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறது என்று புரிந்து கொள்ளட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன், ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை
நீர் இன்னும் அநேக தேசங்களுக்கு, அநேக பட்டணங்களுக்கு, அநேக கிராமங்களுக்கு, அநேக இடங்களுக்கு எடுத்து செல்வீராக. அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். பரமண்டலத்திற்கு நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Blessed Sunday. நேற்றைய தினத்தில், நேற்று இரவு பொன்மார் பகுதியில் பெத்தேல் இன்டர்நேஷ்னல் சர்ச்சில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கும் தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொடுத்து ஜனங்களுக்காக ஜெபித்து வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். நேற்று 9 o'clock ப்ரேயர் நடந்திருக்காது. ஏனென்றால் நான் வீட்டுக்கு வரும்போதே மணி 11 ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். சில பேருக்கு தெரியாது. சில பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் பாஸ்டர் ப்ரேயர் இல்லையான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் நேற்று தினத்தில் ஒரு மீட்டிங் போனதுனால ஜெபம் இல்லை. இன்னையிலிருந்து 9 o'clock ப்ரேயர் இருக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். God bless you. God bless you. இந்த ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எனக்காகவும் மனைவிக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். God bless you. 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 Remeleshiara. Sister Malika, God bless you. Thank you. Lehana tu seme hilash. Mahandorosh. Sister Jacqueline, God bless you. Lehandorosh sheke tele. Sister Jerlyn, God bless you. Brother Anthony Lutz, God bless you. Maratha kele mandorosh. இந்த மெசேஜை யாராவது கேட்கலன்னா மறக்காமல் நீங்கள் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் ஃப்ரெண்ட் ஆவியில் வளர நினைத்தார்னா இந்த மெசேஜை கன்ஃபார்மாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் மெசேஜ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரா செய்தே லேபனா ஹாண்டோஷ் ரேகே மா சீக்கிலியா. சிஸ்டர் சுலக்ஷனா கலை, God bless you. Brother David Chan, God bless you. Sister Marian Samuel, God bless you. Rehendele Khabasiara. Sister Pramila Lobo. Sister Felicia. Ma seke le rahamo shiandorosh. Melburodo sheke tu rahandorosh. Ma sefelia. Sister Jayesuda, God bless you. Sister Margaret Rosi, God bless you. Randule seke maradash. Sister Jamuna Indu, God bless you. I pray for you. Mel Barudas. Manatu Sandali, Brother Aravind, thanks for joining. Masege menini andorosh. Librado sang de libra hase. El marut hase kelish. God bless you. God bless you. Blessed day. God bless you, Sister Arul Chodi. El kurofia libra handosh. El brasifiando robodo sheke tele. Brother, Sister Rahini Jude, God bless you. God bless your family. Re enemandosh. Elite kefiliam ruhandosh. Espradus sangdu lekrahase. Sister Madhu, God bless you. Thank you. Ebsiando rofotose. Prasegla hamrosh. Masegla hadosh. El yuda handorosekea. Marana kalabasi arada.